பிரியங்கா, நம்ம பையன் எவ்வளவு அழகா இருக்கான் பாருடி. அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான். இல்ல ஹரி, அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கான். எவ்வளோ ஹேண்ட்ஸம். நான் எவ்வளோ கட்டுப்பாடா இருந்தேன். என்னையே உங்க காதல் வலைய வீசி வச்சு உங்க பக்கம் சாச்சிட்டீங்கல்ல. ஹரி, இவன் நம்ம காதலுக்கு சாட்சியா பிறந்த குழந்தை, நம்மளோட உயிர் என்று கூற அவனும் அவள் உள்ளங்கையை தன் கைகளில் பொத்தி வைத்துக் கொண்டு, ஆமாண்டி, இது நம்ம உயிர் என்று குழந்தையின் பிஞ்சு கால்களில் தனது முத்தத்தினை பதித்தான். அன்றைய இரவு அவர்களுக்கு மிகவும் கடினமாகத்தான் சென்றது. குழந்தை அடிக்கடி எழுந்து அழுவதும், பிரியங்கா குழந்தையை சமாதானப்படுத்துவதும், ஹரி என்ன செய்வது என்று புரியாமல் குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவதுமாக இருக்க, அப்பொழுது அறைக்கு வந்த கௌசல்யா, உள்ள வரலாமா மாப்ள? வாங்கத்த, உள்ள வாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிறந்த குழந்தை நைட்ல இப்படித்தான் அழுதுகிட்டே இருக்கும். பிரியங்காவாலையும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து எல்லாம் பாத்துக்க முடியாது. அதனால நான் அவ கூட இருந்து நைட்ல மட்டும் பாத்துக்கிறேன். பகல்ல கூட நீங்க பாத்துக்கோங்க என்று கூற, அவளை விட்டு பிரிய மனம் இல்லாதவன், இல்லத்த, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நானே பாத்துக்கிறேன். அப்படி இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு குழந்தைய பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஆபீஸ் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லத்த, குழந்தைய நானே பாத்துக்கிறேன். மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் குழந்தை நைட்ல நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிட்டான்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது நான் அப்படியே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேனே என்றதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு மாதம் தன் மனைவியை பிரிந்து படுக்க வேண்டும் என்பதை நினைத்தாலே அவனுக்கு வலித்தது. அவளுடன் கூடல் செய்து கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் இல்லை. அவளையும் குழந்தையையும் அரவணைத்தபடி தூங்குவதற்குத்தான் அவனுக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. என்னத்த, எனக்கு நைட் என் குழந்தை இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? இல்ல மாப்ள, இப்ப நீங்க இவ்வளோ நேரம் பாத்துட்டு தானே இருக்கீங்க. குழந்தையோட அழுகிய உங்களால அடக்க முடிஞ்சதா? என்ன பண்ணாலும் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, நானே பண்ணிக்கிறேன் என்றதும் உடனே பிரியங்கா, ஹரி, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, என்னாலையும் முடியல ஹரி. ரொம்ப நேரம் உட்கார முடியல. எனக்கு இடுப்பு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க, பிளீஸ் ஹரி என்று அவளும் கெஞ்சுவது போல கேட்கவும், அவள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு, சரிங்கத்த, அப்போ இன்னைக்கு ஒரு நைட்டு நான் இங்க இருந்துக்கிறேன். நாளையில இருந்து நீங்க இங்க வந்து தங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில தான் விஸ்வா கவிதாவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சோ நாளையில இருந்து நான் அவன் கூடவே ஸ்டே பண்ணிக்கிறேன் நைட்ல. அப்படி சொல்றீங்களா மாப்ள? சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க இருந்துக்கோங்க, நாளைக்கு வந்து நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு குழந்தையை வாங்கி கொண்டவர், பிரியங்கா, மாப்ள, 2 பேரும் கொஞ்ச நேரம் படுங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டியாமா? இப்பதாமா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வச்சிருக்கேன். குழந்தை மறுபடியும் அழுதுச்சுன்னா தூக்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்கறேன். சரிமா என்றவள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். பின்பு கௌசல்யா குழந்தையை தூக்கி கொண்டு செல்லவும், அதை ஏக்கமாக பார்த்த ஹரியை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. என்ன ஹரி, இங்க நான் இருக்கேன், என்ன கூட இவ்வளவு ஏக்கமா பாக்கல. உங்க பையனை தூக்கிட்டு போன உடனே இப்படி ஏக்கமா பாக்குறீங்க? என்னடி, குழந்தை இன்னைக்குதான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இன்னைக்கே அத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இருக்கலாம்னு நினைச்சேன், தெரியுமா? ஹரி, அம்மா ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவங்க நம்ம எல்லாருடைய நல்லதுக்காகத்தானே சொல்றாங்க. சரி, நீங்க வந்து படுங்க. லைட்டை ஆஃப் பண்ண வேண்டாம். அம்மா குழந்தைய எப்ப வேணாலும் தூக்கிட்டு வருவாங்க. அதனால லைட் ஆன்லயே இருக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா என்று சொல்ல வருவதற்குள், எங்க வெளியில போய் படுன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்ல வரல. பெட்ஷீட்டை மூஞ்சி ஃபுல்லா இழுத்து போட்டுட்டு படுத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். மவளை, நீயும் என்ன ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லி இருக்கணும். டென்ஷன் ஆயிருப்பேன் என்று கூறியவன் வேகமாக அவள் அருகே ஓடி சென்று, சரி நீ படு என்று படுக்க வைத்து போர்வையை போர்த்து விட்டவன் அவள் அருகிலேயே அமர்ந்து அவள் தலையை லேசாக வருடி கொண்டிருக்க, அந்த சுகத்திலேயே பெண் அவளோ அப்படியே கண்ணயர்ந்து விட்டாள். அதே நேரம் அனுவும் கார்த்தியும் வெளியே சென்று விட்டு வீட்டிற்குள் நுழையவும், அனு, வா வா. மாப்ள, வாங்க, சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, நாங்க வெளியில இருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்னன்னு, எதுக்கு வெளியில எல்லாம் அதிகமா சாப்பிடுற? உடம்புக்கு ஏதாவது ஒத்துக்காம போயிடும்.
இல்ல பெரியம்மா, ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடல, மைல்டு ஃபுட்டா தான் எடுத்திருக்கேன். சரி, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாப்ள, நீங்க ரூமுக்கு போங்க, 5 மினிட்ஸ்ல அனுவ அனுப்பி வைக்கிறேன் என்றதும் அவனும் சரி என்று அவளுக்கு சாடை காட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டான். உள்ளே சென்றவன் வேகமாக குளித்துவிட்டு வேறு ஆடைக்கு மாறிக்கொண்டு காத்திருந்தான். அதே நேரம் கண்மணி அவளை அழைத்து, அனு, நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா பெரியம்மா, சந்தோஷமா தான் இருக்கும். அங்க கார்த்தியோட அம்மா அப்பா உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்களா? ஓகே தான் பெரியம்மா, நான் ஒரே ஒரு நாள் தானே அங்க இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் புரியுது, இருந்தாலும் பொம்பளை புள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம்ல, இதெல்லாம் நாங்க கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்விகள் தான். நீங்க கவலையே படாதீங்க பெரியம்மா, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். கார்த்தி என்ன அந்த அளவுக்கு ஹாப்பியா பாத்துக்கிறான். நீங்க 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கும் வேணும். சரி இரு, மாப்பிள்ளைக்கும் உனக்கும் பால் கொடுக்கறேன், அதை எடுத்துட்டு போயிடு, சரியா? ஓகே பெரியம்மா என்று அங்கேயே நின்றிருந்தவள் கிச்சனுக்கு சென்று பாலை எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டு செல்ல இருந்தவளை தடுத்து நிறுத்தியவர், அனு, நீ சாரில ரொம்ப அழகா இருக்க. இவ்ளோ நாள் சுடிதார் போட்டுட்டு சின்ன பொண்ணு மாதிரி சுத்திட்டு கடந்த, இப்போ புடவை கட்டின உடனே பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியற. பார்த்து பக்குவமா நடந்துக்கோமா. நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று கண் சிமிட்டு விட்டு கூறியவள் தன் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல, அங்கு கார்த்தியோ கட்டிலில் படுத்துக்கொண்டு தலைக்கு 2 கைகளையும் முட்டு கொடுத்து வைத்திருந்தவன் அனுவின் வரவுக்காகவே காத்திருந்தான். அவள் உள்ளே நுழையும் போதே கும்மென்று மல்லிகையின் மனம் அவன் நாசியை தொலைத்தது. அவள் கிட்டே வந்ததும் எழுந்து அமர்ந்தவன், என்னடி இது, பார்த்தா தெரியலையா, பால் கொடுத்து விட்டாங்க பெரியம்மா என்றதும் அந்த கிளாஸை வெடுக்கென்று பிடுங்கியவன், இத குடிச்சா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்ல என்று தொண்டையில் சரிக்க, இது என்னடி இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்க? இது எனக்கு. ஏன் உனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? சரி உட்கார்ந்து குடி என்று கூறியதும் அவன் அருகே வந்து அமர்ந்தவள் எடுத்து குடிக்க போக, சியர் சொல்லடி என்று அவள் கிளாஸில் முட்டிவிட்டு பிறகு பாலை குடிக்க, இதெல்லாம் ஆனா ரொம்ப டூ மச் கார்த்தி, நம்ம பால் தானே குடிக்கிறோம், இதுக்கெல்லாம அப்படி சொல்லுவாங்க? நீ சொல்றத பார்த்தா சரியான பரம்பரை குடிகாரனா இருப்ப போல இருக்கே. என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? நான் இது வரைக்கும் சரக்க தொட்டு பார்த்தது கூட கிடையாது. நம்பிட்டேன். இதுக்கெல்லாம் யாராவது இழிச்சு வாயி காதுல பூ சுத்திட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு. நிஜமா தாண்டி, நான் இது வரைக்கும் சரக்கு அடிச்சதே இல்ல. என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆனா பீர் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன். அடப்போ, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், அதெல்லாம் சரக்கு லிஸ்ட்லயே வராதுடி, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி தான். ஏண்டா சொல்ல மாட்ட? இன்னொரு டைம் அதை கூட நீ தொட்டு பாரு, உன் கையை வெட்டிடுறேன் என்று கூறவும் உடனே தன் உதட்டிற்குள் சிரித்தவன் அந்த பாலை குடித்து விட்டு அவள் எழுந்து செல்ல பார்க்க அவளின் கையை பிடித்து இழுத்தவன், அனு, எங்க போற? என்ன கார்த்தி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? நைட்லயும் நீ சாரி தான் கட்டி இருக்கணும்னு சொன்ன இல்ல? அது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லடா, ஒரு ஃப்ரீயாவே இல்ல, அதான் நைட் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்துடுறேனே. அத பத்தி நீ ஏன் செல்லம் கவலைப்படுற? அதுக்கு தான் மாமா இருக்கேன்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூறியதும், சரி இரு, ரெஸ்ட் ரூமாவது போயிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக ரெஸ்ட் ரூம் சென்றவள் கை கால் முகம் கழுவி கொண்டு வந்து டவலை எடுத்து துடைத்து கொண்டிருக்க, மெதுவாக அவள் பின்னால் சென்றவன் அவளை இடையோடு சேர்த்து அணைத்து கொண்டு அவள் தோள்பட்டையில் தாடையை பதித்து, அனு, என்னடா, நம்ம எப்ப வீட்டுக்கு கிளம்பலாம்? நாளைக்கு கூட போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? ஆனா நாளைக்கு போற விஷயத்த நாம இன்னும் உங்க வீட்டுல சொல்லவே இல்லையே. ஆமால, காலையில சொல்லிக்கலாமா? இல்லடி, நாளைக்கு கிளம்புறேன்னு நாளைக்கே சொன்னா கஷ்டமா இருக்கும், அதனால நாளைக்கு விஷயத்த சொல்லிட்டு நாளன்னைக்கு கூட இங்கிருந்து கிளம்பலாம். சரி என்று கூறவும் அவள் கூந்தலில் இருந்த மல்லிகையில் தன் முகத்தை நுழைத்து அவன் நாசியில் அந்த வாசத்தை நன்றாக உள்ளிழுக்கவும் அதுவே அவனுக்கு போதையை ஏற்றி அவனை கிறங்கடிக்க வைக்க போதுமானதாக இருந்தது. அவனின் அந்த செயலில் திடுக்கிட்ட அணுவிற்கு உடல் எல்லாம் ஒரு மாதிரி கூச தொடங்க இறுக்கமாக தன் கண்களை மூடிக்கொண்டவள் தன் இடையில் இருந்த அவனுடைய கைகள் மேல் பதித்திருந்தது.
அவள் கழுத்து வளைவில் தன் உதட்டை வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தவன் அனு என்று கிரங்கலான குரலில் கூப்பிட, சொல்லு கார்த்தி என்று அவளும் போதையாக கூற, அனு என்னன்னு சொல்லுடா, ஐ வாண்ட் யூ டி ப்ளீஸ் என்றதும் அவளும் ஏதோ ஒரு சிந்தனையில் ஓகேடா என்று கூறினாள். அவ்வளவுதான். பட்டென்று அவளை திருப்பி தன் கைகளில் தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் போட்டதும் தான் அவன் கேட்டதற்கு அவள் பதில் கூறியது ஞாபகத்தில் வரவும், கார்த்தி எனக்கு வேணாண்டா, இன்னைக்கு செம்ம டயர்டா இருக்கு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நான் கேட்ட போதே நீ ஓகே சொல்லிட்ட. என்னடா நீ இப்படியெல்லாம் என்ன ஒரு மாதிரி ஃபீலுக்கு கொண்டு போய் கேட்டு ஓகே பண்ண வைக்கிறதெல்லாம் சீட்டிங்னு உனக்கு தெரியலையா? இல்லையே, இதுல என்ன சீட்டிங் இருக்கு? இங்க பாரானோ, நாம எப்படியும் இன்னும் 1-2 நாள்ல வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் திரும்ப ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிடுவேன். காலையில போனா ஈவினிங் தாண்டி வருவேன். ஈவினிங் மேல இருந்து நைட் வரைக்கும் மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் முடியும். அதனால இப்பவே ஆசை தீர உன்னை கொஞ்சுக்கிறனே. நான் உன் புருஷன் தானே, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அங்கங்க எப்படா புருஷன் திரும்பி தன்னை பாப்பான், கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவான்னு எவ்வளவு பேர் ஏங்கி போய் கிடக்குறாங்க. நீ என்னடனா நான் கிட்ட வந்தாலே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க என அவன் கொஞ்சம் வருத்தமாக பேசுவதை பார்த்தவளுக்கு வேதனையாகி போனது. புதிதாக திருமணம் முடித்த கணவன் மனைவியிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் தவறு இல்லையே. அதற்கு எதற்கு தான் இவ்வளவு ரியாக்ட் செய்கிறோம் என்று புரியாமல், சரி இனிமே அவனோட ஆசைப்படியே நம்ம நடந்துக்கணும். அவன் சொல்ற மாதிரி வேலைக்கு போயிட்டான்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு ரொம்பவே போர் அடிக்கும் தான். என்ன பண்றது? அப்படி இருந்தா தான் சாயந்தரம் வரும்போது நம்மளும் ஆசையை ஓடி போய் பேசுவோம்னு நினைக்கிறேன். இப்போ 24 ஹவர்ஸும் கூடவே இருக்கிறதுனால தான் அவனோட அருமை எனக்கு தெரியல போல என்று அவள் மனதிற்குள்ளேயே நினைத்தவள் மெதுவாக அவன் முதுகில் தன் கைகளை படர விட்டு, கார்த்தி இப்ப சொல்ற கேட்டுக்கோ, நான் உன்னோட மனைவி. நீ என்கிட்ட இனிமே இந்த மாதிரி பர்மிஷன் எல்லாம் கேட்காதடா. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ தாராளமா பண்ணலாம். அதுக்கு உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அனு நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா. இந்த வயசுல சந்தோஷமா இல்லாம எந்த வயசுல நம்ம அனுபவிக்க போறோம் சொல்லு? நம்மளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழறதுக்கு தானே. அப்போ நம்ம அதைத்தான் பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் யோசிக்க கூடாது. நீ என்ன நைட்ல என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் பகல்ல கூட ரெஸ்ட் எடுத்துப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வா அனு, இந்த ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரதான் காத்துக்கிட்டு இருந்தேன்டி. இனிமே பாரு என்னோட பர்ஃபார்மன்ஸ என்று பட்டென்று அவள் மேல் பாய்ந்து விட்டான். மெதுவாக அவள் மேல் படர்ந்து கொண்டு அவள் முகத்திலும் கழுத்து வளைவிலும் தன் உதட்டை வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்க, பெண் அவளின் உணர்ச்சிகளில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை யோசிக்காமல் இருக்கும் கேப்பிலேயே சிறிது நேரத்தில் அவளது ஆடைகளை எல்லாம் களைத்து தூக்கி தூர போட்டான். அவனுடைய ஆடைகளும் களையப்பட சிறிது நேரத்திலேயே ஈருடலும் ஓருடலாய் சாரப்பாம்பு போல பின்னிக் கொண்டிருந்தது. அவர்களின் காதலான கூடல் நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்தது. பிறகு அவள் பக்கத்தில் இறங்கி படுத்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, அனு ஐ லவ் யூ டி, லவ் யூ டு கார்த்தி என்று கூறவும் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தவன் அனு என்று மறுபடியும் ஏக்கமாக அழைக்க, என்னடா ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அவள் ஓகே என்றதுதான் தாமதம். மீண்டும் அவள் மேல் படர்ந்தவன் அவனுடைய தேடலை தொடங்கினான். அந்த கூண்டலும் நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்தது. ஒரு வழியாக முடிவுக்கு வர அசதியில் ஒருவரையொருவரும் அணைத்தபடியே பின்னி பிணைந்து கொண்டே படுத்து உறங்கினர். அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிந்தது. கவிதா தூங்கி எழுந்தவள் குளித்து முடித்து விட்டு தயாராக, அப்பொழுது விஸ்வாவோ, கவி உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடு. ஓகே விஸ்வா, சரி நீ எடுத்து வை, நான் அதுக்குள்ள அம்மா அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். போங்க என்று கூறியதும் வெளியே வந்தவன் அங்கு கௌசல்யாவும் சுரேஷும் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவர்கள் கையில் குழந்தையை வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க, அம்மா அப்பா விஸ்வா வா வா, இங்க பாரு இந்த குட்டி பையனை, காலையில எவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காண்டா. ஆமாமா என்கிட்ட கொடுங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தூக்கணும்னு. அதனால என்ன, இங்க வாப்பா, இங்க வந்து உட்காரு, நான் தரேன் என்று அவனை அருகே அமர வைத்து கையில் குழந்தையை தூக்கி கொடுக்கவும் அந்த குட்டி குழந்தையை பார்ப்பதற்கு அவனுக்கு அவ்வளவு ஆசையாக இருந்தது. தன் நண்பனின் குழந்தை, அதை நினைக்கும் பொழுதே அவனுக்கு கொஞ்சம் கர்வமாகவும் இருந்தது. டேய் செல்லக்குட்டி, என்னடா பாக்குற? மாமாவை பாக்குறியா? மாமாவை தானே பாக்குற என்று கேட்டதும் உடனே கௌசல்யா,
ஆமாமா, அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு தாய்மாமா நீதான் விஸ்வா. நீதான் உன் மருமகனை நல்லபடியா கவனிச்சுக்கணும், சரியா என்று சுரேஷ் கூறவும், என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? என் மருமகனை நான் எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாருங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? கொஞ்ச நாளைக்கு கவிதாவை அவளோட அம்மா வீட்டுல கொண்டு போய் விடலாம்னு இருக்கிறேன்ப்பா. ஏன்பா, என்னாச்சு? இல்ல, அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்கல்ல, அவளுக்கு ரொம்ப வாந்தி இருக்கிறதுனால அவளை கொண்டு போய் விட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு. ஆமா விஸ்வா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என்று தொடங்கிய கௌசல்யா, கொஞ்ச நாளைக்கு கவிதாவை அவங்க வீட்டுல கொண்டு போய் விடு, கூடவே நீயும் இருந்துக்கோ. இல்லம்மா, நான் அவளை மட்டும்தான் கொண்டு போய் விட போறேன். அப்பப்ப நான் போய் பாத்துட்டு வரேன். இல்லப்பா, புள்ளத்தாச்சி பொண்ணு புருஷன் கூட இல்லைன்னா ரொம்பவே ஏங்கி போயிடுவா. இந்த மாதிரி சமயத்துல அவ மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது. நீ அவ கூட போயிருப்பா. அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வந்தோம் பாத்துட்டு போ. கொஞ்ச நாளைக்கு தானே, வாமிட்டிங் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் கவிதா இங்கே தானே இருக்க போறா. என்னம்மா, நான் அவளை மட்டும்தான் கொண்டு போய் விடணும்னு நினைச்சேன். நீங்க திடீர்னு இப்படி சொல்லவும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இருக்கட்டும்பா, ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட இருக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் இருக்கும் சொல்லு பாப்போம். புரியுதுமா. அப்படின்னா நீயும் அவ கூடவே போய் உன்னோட திங்ஸையும் பேக் பண்ணிக்கோ, புரியுதா? சரிமா என்றவன் குழந்தையிடம் சிறிது நேரம் விளையாடி விட்டு கௌசல்யாவின் கையில் கொடுத்தவன் நேராக தன்னுடைய அறைக்குள் நுழையவும் கவிதா அவளுடைய ஆடைகளை மட்டும் ஒரு சிறிய பேக்கில் எடுத்து வைத்து விட்டு தயாராகி கொண்டிருந்தாள். கவி, விஸ்வா பாத்துட்டீங்களா? அத்தம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்டி, ஆனா அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா என்று அவன் இழுத்ததும் எங்கே தன்னை போக வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்களோ என்று அவளுடைய முகம் லேசாக வாட்டமடைய தொடங்கியது. அதை பார்த்தவன், அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத, உன்னை போக வேண்டாம்னுலாம் யாரும் சொல்லல, ஆனா என்ன உன் கூடவே சேர்ந்து போக சொல்லிட்டாங்க. என்ன விஸ்வா சொல்றீங்க என்று சோகமான அவளது முகம் உடனே புன்னகையாக மாறி கண்கள் விரிய, அடி பாவி, ஒரு செகண்ட்ல எப்படி உன்னால ஃபேஸ் கட் எப்படி எல்லாம் மாத்த முடியுது? சரி சரி, என்னோட திங்ஸையும் எடுத்து வை, நானும் தான் உன் கூட வரேன். தேங்க்ஸ் விஸ்வா, தேங்க்யூ சோ மச் என்று அவன் கன்னத்தை பிடித்து ஆட்டியதும், இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணாதான் நீ என்ன கொஞ்சற, இல்லனா நீ என்ன கண்டுக்கவே மாற்ற, அப்படித்தானே? என்ன விஸ்வா நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? சரி சரி, உடனே அதுக்குன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்காத, நீ போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. நான் பழைய ஞாபகத்திலேயே உன்கிட்ட என்னோட திங்ஸையும் பேக் பண்ண சொல்லிட்டேன். ஆனா இப்போ உன் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்குது. இந்த மாதிரி டைம்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சோ என்னோட திங்ஸை எல்லாம் நானே பேக் பண்ணிக்கிறேன். இல்ல விஸ்வா, நானே பண்ணித்தரேன். மகாராணி, நீங்க வந்து இங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். ஏன் வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கூறவும் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. பின்பு மெத்தையில் சென்று அமர்ந்து கொண்டு அவன் அனைத்தையும் எடுத்து வைப்பதையே பார்த்து கொண்டிருந்தவள், விஸ்வா, ஹாஸ்பிட்டல் ஃபைனும் மெடிசனும் எடுத்து வச்சுக்கோங்க. அடிப்பாவி, இவ்வளோ நேரமா மாஞ்சி மாஞ்சி பேக் பண்ணி அதை எடுத்து வைக்கலையா? ஹிஹிஹி, மறந்துட்டேன் என்று சின்ன குழந்தை போல முடித்து கொண்டு கூறிய மனைவியை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. உனக்கு குழந்தை பிறக்க போகுதுடி, கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா நடந்துக்கோ. போங்க விஸ்வா, குழந்தை வரப்போகுதுன்றதுக்காக நான் 60 வயசு கிழவி மாதிரியா நடந்துக்க முடியும்? அடிப்பாவி, உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுமா? அதெல்லாம் அப்படித்தான், கூடவே பிறந்தது. சரி, உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? காலையில தான் போன் பண்ணி சொன்னேன். பிரசாந்த்ல இருந்து அம்மா அப்பா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்களும் வந்து ஸ்டே பண்ண போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாத வரைக்கும் நல்லதுதான். சர்ப்ரைஸா இருந்தா நம்ம அங்க போனதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். ஓகே விஸ்வா. அப்புறம் பிரசாந்துக்கு எப்படி லீவு? அவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 எக்ஸாம் இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் லீவ் விட்டுருவாங்களாம். அப்படியா? அப்ப என் மச்சான் வீட்டுல தான் இருப்பான். எனக்கும் அவனுக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகும். போதும் போதும், இப்போ நம்ம கிளம்பலாம் என்று கூறவும் சிரித்து கொண்டே வந்தவன் ஹாஸ்பிட்டல் ஃபைலையும் மெடிசனையும் எடுத்து அவனுடைய பெட்டியிலேயே வைத்து கொண்டு அங்கிருந்து அந்த பேக்கை தள்ளி கொண்டு வெளியே வந்ததும் அனைவரிடமும் கூறிக்கொண்டு
காரை எடுத்தவன் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். போகும் வழியெங்கும் கவிதா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். என்னடி, இன்னைக்கு காலையிலேயே தூங்கி எழுந்ததுல இருந்து ஒரு தடவை கூட வாமிட்டிங் பண்ணவே இல்லை போல இருக்கு. இல்ல விஸ்வா, ஒரே ஒரு டைம் பிரஷ் பண்ணும்போது வந்துடுச்சு. ஏன், பிரஷை கொண்டு போய் தொண்டைக்குள்ள விட்டு ஆட்டிட்டியா என்ன? இப்படிலாம் சொல்லாதீங்க விஸ்வா, அந்த டைம்ல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அதனால வாமிட் வந்துருச்சு. பாக்குறேன்டி, இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற, அங்கேயும் போய் வாந்தி எடுத்த உன்னை நம்ம வீட்டுக்கே திருப்பி கூட்டிட்டு வந்துடுவேன். என்ன விஸ்வா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, உன்னை எதுக்காக அங்க கூட்டிட்டு போறது? வாமிட்டிங் எடுக்காம மைண்ட ரிலாக்ஸா வச்சிருக்கணும்னு தானே. அங்க போயும் நான் வாந்தி தான் எடுப்பேன்னு சொன்னா அதுக்கு நம்ம வீட்லயே இருந்துட்டு போலாமே என்றதும் ஆ என்று வாயை பிளந்து கொண்டு திருத்திருவென்று முடித்தவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏய், வாயை மூடுடி, 10 கொசு உள்ள போனா கூட தெரியாது போல இருக்கு, அப்படி வாயை பொழந்துகிட்டு இருக்கிற என்ற உடனே அவன் சுயத்திற்கு வந்தவள், கடவுளே, எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாந்தி மட்டும் வரவே கூடாது, இல்லனா இந்த விஸ்வா என்ன பிடிச்சி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான் என்று மனதளவில் நினைத்து வேண்டிக் கொண்டிருக்க, என்ன கடவுள்கிட்ட பெரிய வேண்டுதல் வைக்கிற போல இருக்கே. மீண்டும் அதிர்ச்சியில் கண்களை விரித்து அவனை பார்க்க, இப்படி சும்மா சும்மா பார்க்காதடி, அப்புறம் ஏதாவது பண்ணிடுவேன். டாக்டர் ஒரு 3 மாசம் வரைக்கும் உன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்காகத்தான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன் என்றதும் பட்டென்று முகத்தை திருப்பி கொண்டவள் 2 கைகளையும் நெஞ்சில் வைத்துக் கொண்டு அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவனுக்கு மீண்டும் சிரிப்புதான் வந்தது. பின்பு ஒரு வழியாக அவர்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை சந்தோஷமாக இன்முகத்தோடு வரவேற்ற கல்யாணி அவளை வாசலிலேயே நிற்க வைத்து ஆரத்தி கரைத்து சுற்றி போட்டார். அத்த, இப்போ எதுக்கு இதெல்லாம்? என்ன மாப்பிள, என் பொண்ணு கர்ப்பமானதுக்கு அப்புறம் முதல் தடவையா வீட்டுக்கு வரா, அவளுக்கு இதை செய்ய வேண்டாமா? என்னது, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவ வீட்டுக்கு வந்துட்டாள்ல, நீங்க என்ன முதல் தடவைன்னு தப்பா சொல்றீங்க? அதெல்லாம் அப்படித்தான் மாப்பிள, உங்களுக்கு புரியாது. என்னவோ பண்ணுங்கத்த என்று கூறியவன் மீண்டும் உள்ளே வந்ததும், எங்க மாமா பிரசாந்த காணும்? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் மாப்பிள, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது இல்ல, நாளையோட அவனுக்கு எக்ஸாம் எல்லாம் முடியுது. அப்படியா, சூப்பர். எப்போ வருவான்? லஞ்ச் டைம்க்கு வந்துடுவான். சரிங்க மாமா என்றவன் கவிதாவிடம், சரி கவி, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, கரெக்ட் டைமுக்கு ஜூஸ் சாப்பாடெல்லாம் சாப்பிடு, நான் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அப்புறம் அன்னைக்கு மாதிரி லஞ்ச தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்துடாத, ஒழுங்கா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு என்றதும் அவளும் சரி விஸ்வா, நான் பாத்துக்கிறேன் என்றாள். உடனே உள்ளே வந்த கல்யாணி, என்ன மாப்பிள, வந்ததும் வராததுமா கிளம்பிட்டீங்க, இருந்து ஒரு வாயி காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. இல்லத்த, முக்கியமான வேலை இருக்கு, நான் கவிதாவை கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்காக தான் வந்தேன், நான் இப்போ அர்ஜென்ட்டா போய் ஆகணும். சரிங்க மாப்பிள, நீங்க அட்லீஸ்ட் கவிதா கிட்ட மட்டுமாவது சொல்லிட்டு போங்க. அவகிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே என்று திரும்பி பார்க்க அதற்குள்ள அவளை காணும். மாப்பிள, அவ ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்க போய் ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே அத்த என்றவன் பெருமூச்சை விட்டு விட்டு மீண்டும் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றதும் கதவை பட்டென்று லாக் போட்டாள். என்னடி கதவெல்லாம் லாக் போடுற, என்ன விஷயம்? பின்ன எங்க நீங்க அப்படியே கிளம்பி போயிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா. ஏன் பயந்த? ஆபீஸ் போக வேண்டாமா? ஆபீஸ் போகணும் தான், ஆனா இப்பவே எனக்கு உங்களை டைட்டா ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுக்கணும் போல தோணுது என்றதும் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. என்னடி இன்னைக்கு ஒரு மார்க்கமாவே பேசுற? என்னன்னே தெரியல, இதெல்லாம் ஹார்மோன் ப்ராப்ளமானும் புரியல, இப்பெல்லாம் உங்க கூட நான் ரொம்ப நெருக்கமா இருக்கணும் போலயே எனக்கு ஆசையா இருக்குது. அடி பாவி, வாயிலடி, நான் கிட்ட வரும்போதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இப்போ கிட்ட நெருங்கவே கூடாதுங்கிற சிச்சுவேஷன்ல எப்படி எல்லாம் பேசி மனுஷனை உசுப்பேத்துற. ஏண்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? என்னன்னே தெரியல விஸ்வா, உங்களை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ராட்சசி எப்படி இறங்கியிருக்கா. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 3 மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். விஸ்வா, நீங்க இப்போ ஆபீஸ் தானே கிளம்பி போறீங்க? ஆமா, ஈவினிங் நீங்க வர்ற வரைக்கும் என்கிட்ட இருக்கிற மாதிரி
ஸ்ட்ராங்கா ஒன்று கொடுத்துட்டு போங்க என்று கேட்கவும், ஸ்ட்ராங்காவா? ஸ்ட்ராங்கா என்ன கொடுக்கறது என்று யோசித்துக் கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு தலையில் எடுத்துக் கொள்ளலாம் போல இருந்தது. இந்த மனுஷன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, ஸ்ட்ரெயிட்டா நாமளே இறங்கிட வேண்டியதுதான் என்று அவனின் பின்னந்தலையில் கையை வைத்து தன் உதட்டருகே எடுத்து அவன் உதட்டை தன் உதட்டோடு கவ்விக்கொண்டாள். ஒரு நிமிஷம் ஷாக்கடிப்பது போல விஸ்வாவிற்கு இருந்தது. இப்பொழுதுதான் அவள் எந்த அர்த்தத்தில் கூறினாள் என்பதும் தெளிவாக புரிந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் விட்டு விடுவானா என்ன? அவனும் அவள் உதட்டை தீண்ட நீண்ட நேரமாக கவி எடுத்துக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் இருவருக்குமே மூச்சு வாங்கும் பொழுதுதான் பிரிந்தனர். கவி, இப்பெல்லாம் வர வர உனக்கு நல்லாவே முத்தம் கொடுக்க தெரிஞ்சிடுச்சு. ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒண்ணுமே தெரியாம முழிச்சிட்டு இருப்ப, இப்ப பாரு என்னை விட சூப்பராவே கொடுக்கற என்றதும் அவள் முகமெல்லாம் குப்பென்று வேட்கத்தில் சிவந்து விட்டது. என்ன விஸ்வா, என்ன நீங்க கிண்டல் பண்றீங்களா? இல்லடி, உண்மையை தானே சொல்ற. ஆனா உன் முகம் இப்படி வெக்கத்துல சவுக்கும் போது இவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா என்று அவளை தன் மார்பின் மீது இழுத்து அணைத்தவன் அவள் நெற்றி போட்டில் தன் இதழை மெல்லமாக ஒட்டி எடுத்தான். சரி, இதுக்கு மேல இருந்தா நான் ஆபீஸ்க்கு போக ரொம்ப லேட் ஆயிடும், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க விஸ்வா, ஈவினிங் வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவேன். சரி, அப்போ போயிட்டு வாங்க என்று கூறவும் அவளை பிரிய மனம் இல்லாமல் மீண்டும் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் வர, அப்பொழுது கல்யாணியோ அவன் கையில் காஃபியை கொடுத்து, இந்தாங்க மாப்பிள. அத்த, ஆனாலும் உங்களோட அன்பு தொல்லை இருக்குதே என்று கூறி கடகடவென்று குடிக்க, மாப்பிள ஏன் இவ்வளோ பாத்துட்டோம், உக்காந்துதான் குடிச்சிட்டு போவாங்களே என்று கூற, இல்லத்த எனக்கு முக்கியமான வேலை இருக்குது என்று கடகடவென்று காஃபியை குடித்தவன் டைனிங் டேபிளில் வைத்து விட்டு, சரி கவி, நான் கிளம்புறேன் என்று அவள் கன்னத்தில் தட்டி விட்டு புறப்பட்டான். வரையாத்த, வரே மாமா, பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள என்று கூறவும் வேகமாக வெளியே வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். அவன் சென்றதும் கவிதாவை பார்த்த கல்யாணி, கவி உனக்கு ஏதாச்சும் வேணுமாடா? அம்மா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவா? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா, இப்பதான் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நான் போய் உனக்கு இப்போ ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, ஜூஸா வேண்டாம், எனக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. சரி என்றவர் ஃப்ரூட்டை கட் செய்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கவும் அதே நேரம் அவள் தந்தையுடன் அமர்ந்து ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தாள். ஆப்பிள் தட்டை வாங்கியவள் கடகடவென்று சாப்பிட்டு முடிக்க அதை பார்த்தவருக்கு சந்தோஷமாக இருந்தது. கவிதாவிற்கு அன்று மாலை வரை மிகவும் ஷாக்கிங்காகத்தான் இருந்தது. வந்ததற்கு பிறகு ஒரு தடவை கூட அவளுக்கு வாந்தி வரவே இல்லை. விஸ்வாவும் அடிக்கடி போன் செய்து கேட்டுக்கொண்டிருக்க அவள் இல்லை என்று சொல்லும் போது, பாவி, உங்க வீட்டுக்கு போன உடனே உனக்கு வாந்தி நின்னுடுச்சாடி, உன்னைய நைட்டு வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் இரு என்று வேண்டுமென்றே அவளை வம்புக்கு இழுத்து கொண்டிருந்தான். விஸ்வா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு வாமிட்டிங் வரல. சரி, நீ மாத்திரை போட்டியா? நான் போட்டேன் விஸ்வா. சரிடி, ஈவினிங் நீ நல்லா இருந்தீனா அப்படியே வெளியில பக்கத்துல எங்கேயாச்சும் கோவிலுக்கோ இல்ல பார்க் அந்த மாதிரி போயிட்டு வரலாமா? போலாம் விஸ்வா, எனக்கும் வெளியில போனா கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும் போலதான் தோணுது. சரி, அப்படின்னா நீ ரெடியா இரு, நான் ஆபீஸ் முடிஞ்சு வந்துடுறேன் என்று போனை வைத்து விட்டு ஆதி ஏற்பாடு செய்திருந்த மீட்டிங்கில் சென்று கலந்து கொண்டான். மீட்டிங் முடிந்ததும் வெளியே வரவும் ஆதி அவனை அழைத்து, என்னடா கவிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னி கூட்டிட்டு போயிட்டியா? காலையிலேயே கொண்டு போய் விட்டுட்டேன்டா. ஆனா அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா கவிதா கூடவே என்னை இருக்க சொல்லிட்டாங்க. ஆமாண்டா, கொஞ்ச நாளைக்கு அவளை தனியா விட வேண்டாம், அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். அத்தை மாமா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ கவிதா கூடவே இரு, அவளை தயவு செஞ்சு தனியா மட்டும் விட்டுறாத. டெய்லி ஈவினிங்ல அப்படியே அவளை பக்கத்துல எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ, அவளுக்கும் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆமாண்டா மச்சா, நானும் அதைத்தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏண்டா, நீ ஒரு வாரம் லீவ் போட்டு அவ கூடவே இருக்கலாம்ல? இல்லடா, அது செட் ஆகாது. ஆல்ரெடி ஹரி லீவ்ல இருக்கான், இப்ப நானும் லீவ் போட்டேன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் சேர்த்து வச்சு அவ டெலிவரிக்கு அப்புறமா லீவ் எடுத்துக்கிறேன். அட பாவி, ஆனாலும் நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா தாண்டா இருக்கீங்க. சரி சரி, மணியாச்சு, கிளம்பு, உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஏன் தங்கச்சி கூட தான் உனக்காக காத்துட்டு இருப்பா, சீக்கிரம் கிளம்பு.
ஆமால, வைஷு வேற இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போகணும்னு சொன்னான். சரிடா, அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு நண்பர்கள் இருவரும் அவர்களது காரில் ஏறி தன்னுடைய மனைவிகளை பார்ப்பதற்காக உற்சாகமாக புறப்பட்டு சென்றனர்.